ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ப்ரொமோ 2 வந்து ரிலீஸ் ஆயிருக்குல்ல, அது வந்து மிக ஃபயரான ஒரு ப்ரொமோ. ஐயோ அடிச்சு தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு மிக்சர் கண்டஸ்டன்ஸை வெளியேற்றுறதுக்கு இவ்வளோ ஃபயர் தேவையில்லை, எல்லாத்துக்கும் இவ்வளோ பெரிய ரியாக்ஷன் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ ஆனால் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எவிக்ஷன் கார்டே கிடையாது, சும்மா ப்ராங்க்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒன்று அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு புதுசாக ஒரு ரூமர் கிளம்பியிருக்கு. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸில் ரொம்ப க்ரூஷியலான ஒரு மொமெண்ட்டு 70th டே. இப்போல்லாம் பீக்கு சும்மா வேறு லெவலில் இருக்கும் எல்லாமே. பட் இந்த சீசனில் வந்து அதுவும் இல்லை, எல்லாம் வந்து டவுன் தான். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பீக் அப்படிங்கிறது வந்து டிசம்பரில் இருக்கும். அது வந்து இல்லாதது வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸோட செலெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். மிக்சர் கண்டஸ்டன்ஸ் தான் உள்ளே வச்சுட்டு ரேங்கில் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. சுனிதா, தர்ஷகுப்தா, அப்புறம் வந்து நம்ம இவர் சச்சனா மற்றும் நம்ம லாஸ்ட்டாக போனாங்கல்ல ஆனந்தி, இந்த மாதிரி விளையாடுறவங்களாம் வெளியே அனுப்பிச்சிட்டு சத்யா, ரஞ்சித், இந்த மாதிரி விஜய் விஷால், இந்த மாதிரி மிக்சர் திங்கிறவங்கலாம் வந்து உள்ளே வச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எப்படி இந்த ஷோ வந்து உருப்படும் அப்படின்றத நம்ம பல தடவை கேட்டிருந்தோம். விஜய் சேதுபதி வந்தோடனே அதிரடி ஆரம்பிச்சிட்டாரு. டே இந்தாடா இன்னைக்கு ஒருத்தன் கிளம்புடா, காலி பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஒரே போடா போட்டு கிளம்பு அப்படின்ட்டாப்புல. அதுவும் வந்து ரொம்ப காண்டாகி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அது சும்மா உட்காந்துக்கிட்டு சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ நம்ம எப்படி பார்க்குறது நல்லா இல்லைன்றோம். அந்த மாதிரி அவங்க உள்ள பிக் பாஸே எனக்கு பிடிக்கல, எனக்கு அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க. சத்தியாலாம் சட்டை போட்டு அப்படியே என்ன சார் இதெல்லாம் ஒரு ஷோவா சார், சும்மா வச்சுக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அது வந்து மக்கள்கிட்ட கோரிக்கையாகவும் விசாலும் சத்தியம் வச்சாங்க. அதில் விசால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் கேப்டன் ஆறான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அதாவது டாஸ்க்கு. ஸோ அதனால் அவனை தூக்கலை. அவன் ஓட்டு என்ன தான் லீஸ்ட்டாக இருந்தாலும் அவனை காப்பாற்றிடுவான் விஜய் ப்ராடக்ட்டுன்ட்டு. சத்யா பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவனே வந்து கேட்டுனே இருக்கான், நான் போகணும்னு சொல்லி போய் தொலை போதேன்னு சொல்லி அடித்து மண்டேலே அடித்து அனுப்பிட்டாங்க இப்போ. சரியா? ஆனால் தர்ஷிகாவுடைய கார்டை எடுத்தாச்சு. 2 எவிக்ஷன் இருக்குது மக்களே, அதனால் கன்ஃபியூஸ் ஆகாங்க. தர்ஷிகாவும் எவிக்டட் தான். அதை நான் வந்து அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு சேவ்டு ஜாக்லின் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், அதுதான் வந்து நியூஸ் வந்திருக்கு இது வரைக்கும். சரியா? இப்போது டைமென்ஷன் மாறுதுன்னு சொல்லி சத்யா தூக்கிட்டாங்களா. இப்போ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சத்யா போகிறதுக்கு வாய்ப்பில்லைன்றாங்க. நான் என்ன கேட்குறேன், மக்கள் கொடுத்த ஒரு ஆதரவு அப்படிங்கிறது இதுன்னு சொல்கிறாரு. அதாவது மக்கள் கொடுத்த ரிசல்ட், ஆதரவு கூட இல்லை, ரிசல்ட். அதாவது ஒன்றுமே பண்ணாமல் மக்கள்கிட்ட போய் நான் போகிறேன்னு சொன்னவர், வீட்டில் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறவர் அப்படின்ற அந்த ஒரு மீனிங்கில் தான் விஜய் சேதுபதி சொல்கிறாரு. எவிக்ஷனுங்கிறது கிளியராக மென்ஷன் பண்ணுறாரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? முத்து விசில் அடிக்கிறாரு. முத்து எப்படி விசில் அடிப்பார் சத்யா எவிக்ஷன்னா அப்படின்றது? அது எவிக்ஷனுக்காக இல்லைங்க, அந்த பாஸ் எடுக்கும் போதே விசில், வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி இல்லைங்க, முத்துவும் நம்ம மஞ்சரியும் அந்த இதில் வந்து சிரிக்கிறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா ஜெஃப்ரி அவர்களுக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள், அது எப்படிங்க வாய்ப்பு இருக்கும்? ஏன்னா கென் கையால் வாங்கினது, நம்ம சூரிய கையால் வாங்கினதை எப்படி திருப்பி பிடுங்குவாங்க அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால் இப்போ தான் ரூமராக கிளம்பிட்டு இருக்கு, ஜெஃப்ரிக்கு வந்து பறிச்சிட்டாங்க சேதுபதி அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், அது ஹோப் வந்து இல்லை, எனக்கு சுத்தமாக இல்லை. அது 100% எவிக்ஷனுக்கான ப்ரொமோ தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவங்க பேசுகிறது எல்லாமே அப்படி தான் இருக்குது. மக்கள்கிட்ட இவரே கேட்டார், நான் வந்து வெளியே போகணும், என்னால் இந்த வீட்டில் இருக்க பிடிக்கலன்ட்டு, அதனால் மக்கள் அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. அப்படிங்கிறப்ப அது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சத்யாவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னால் வந்து உணர முடியுது. ஸோ சத்யா இஸ் எவிக்டட் ஃப்ரம் த பிக் பாஸ் தமிழ் ஹவுஸ். ஸோ ஒன் மோர் எவிக்ஷன் யார் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. ஸோ இந்த 2 பேரை தூக்கிட்டால் மட்டும் இந்த கேம் உருப்பிட்டுருமான்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் இந்த கேம் வந்து இந்த 50 நாள் அந்த கோடு எடுத்தாங்க பாருங்கள், அதுலேருந்து தான் கேமே வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கோடை வந்து முதல்ல அவங்க போடாமல் இருந்திருந்தாலே, எல்லா வீடியோவும் வந்து சும்மா ஜாஸ்தியாக அப்படியே ஜம்முன்னு விட்டுருந்தாலே வேறு லெவலில் ஆங்கிளில் இந்த கேம் வந்து ப்ராசஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறது என்னால் வந்து உணர முடியுது. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இந்த ப்ரோமோ பார்த்துட்டு எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஒரே ஒரு எவிக்ஷன் தான். ஸோ சாட்டர்டே என்ன நடந்துச்சு அப்படின்ற அப்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம வீடியோஸில் கண்டிப்பாக பண்ணுவோம். ஃபஸ்ட் சேவ்டு யார், அடுத்த எவிக்ஷன் யார் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் வந்துகிட்டே இருக்கும் மாறி. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ சத்யா எவிக்டட், இன்னொரு நபர் தர்ஷிகா, ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்லாம் பறிக்கப்படலை. அது வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, அது கிடையாது இந்த ப்ரோமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன்.